This video is co-presented by Actuators Foundation of Future presents Code Cloud Form. திமுகவும் அதிமுகவும் வேற வேற கட்சி நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அது ஒன்னா சேர்ந்துருக்கு. 2024 தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி போடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இப்போ இவங்களோட சேர்ந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. மத்திய அரசு எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தமிழகம் சில நேரங்களில் ஏன் தமிழகம் மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு கொள்கை, இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொள்கையை தமிழகம் உட்பட ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஏன் தமிழக மக்கள் கூட எதிர்க்கிறாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொள்கையால தமிழகத்தோட உரிமை பறிக்கப்படுது. தொகுதி மறுசீரமைப்பு கொள்கை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தோட குரல்கள் நெருக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நேத்து தமிழக முதலமைச்சர் அவர்களோட தலைமையில அனைத்து கட்சி கூட நடந்துச்சு. அந்த கூட்டத்துல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல முக்கியமா சொல்ல போனா தொகுதி மறுசீரமைப்பு கொள்கை இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஓகே, அந்த தீர்மானம் என்ன சொல்ல வருது, எதுக்கு அந்த தீர்மானத்தை எதிர்க்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோ நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். நேத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. 63 கட்சிகள் கலந்துட்டாங்க. கட்சிகள் மட்டும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளும் இல்ல கலந்துக்கிட்டாங்க. ஆனா இல்ல ஒரு சில கட்சிகள் கலந்துக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சி, முக்கியமா சொல்ல போனா பிஜேபி கட்சி இல்ல கலந்துக்கவே இல்லை. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எதுக்கு இந்த கூட்டங்க, மத்திய அரசு கொண்டு வர ஒரு சட்டத்தை இங்க எதிர்க்க பாக்குறாங்க, அது தப்பு. இந்த சட்ட நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது தமிழகத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டா தான் இருக்கும் அப்படி சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா யாருமே கலந்துக்கவே இல்லை. சரி, இந்த கூட்டத்துல எந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு, முக்கியமா தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 82 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி எப்பெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் தொகுதியில மறுசீரமைப்பு செய்யணும். இது எதுக்கான்னு பார்த்தா, எந்தெந்த மாநிலம் மக்கள் தொகை அதிகமா ஆகுதோ அப்ப அது ஏத்த மாதிரி நாடாளுமன்ற தொகுதி அதிகரிக்கணும். இது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டத்தை ஏற்றுனாங்களே. இந்த தொகுதி மறுசீரமைப்பை இந்தியாவில 3 முறை நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய இந்திய அரசு. அதை முக்கியமா சொல்ல போனா, நம்ம நாடு விடுதலை பெற்ற பிறகு பல பிரச்சனைகள் எழுந்தது. அதில் முக்கியமா சொல்ல போனா இந்த தொகுதி பிரச்சனை தான் முக்கிய பிரச்சனை இருந்தது. ஏன்னா அப்ப அதிகப்படியான எம்பி தொகுதிகள் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எம்பி தொகுதி அதிகரிக்கணும்னு சொல்லி முதல் முறை 1952 தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்க. 494 தொகுதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதன் பிறகு பல அரசியல் மாற்றங்கள் வந்தது. அதன் பிறகு 1963 திரும்பவும் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்க. அப்ப இருந்த தொகுதிகள் எண்ணிக்கைன்னு பார்த்தா 532. அப்பதான் தொகுதி எண்ணிக்கைன்னு பார்த்தா 522. அப்ப மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அப்புறம் கடைசி எப்போ தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1975 இந்திய மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி நாடாளுமன்ற தொகுதியிலே அதிகரிக்கிறாங்க. அப்ப எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 543. அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மை தலைமையில ஒரு அரசு அமையுது. அப்போ மறுசீரமைப்பு பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் அவசர பிரகடனம் நடக்குது. அதனால இப்போ மறுசீரமைப்பு தொகுதி எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா மக்கள் அதிகரிச்சுட்டே வருது, இது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு பெரும் பாதிப்புன்னு சொல்லி ஒரு 25 வருஷங்கள் தொகுதி எந்த மறுசீரமைப்பு செய்யக்கூடாது, இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரக்கூடாது, அவங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. 25 வருஷம் முடிஞ்ச பிறகு 2001 வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவில் பிரதமராக வராரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தொகுதி மறுசீரமைப்பை தமிழக அரசும் சரி மற்ற மாநிலம் சரி எதிர்க்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா தமிழக மக்கள் கூட இது எதிர்க்கிறாங்க. இது எதனால இவங்க எதிர்க்கிறாங்க, மறுசீரமைப்புல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மத்திய அரசு என்ன விஷயம் சொல்றாங்க நம்ம பாத்துருவோம். மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில மக்கள் தொகை அதிகமா இருக்கு, ஒரு சில மாநிலங்கள மக்கள் தொகை கம்மியா இருக்கு, அங்க இருக்க நாடாளுமன்ற தொகுதிகளை குறைச்சிட்டு எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அங்க நாடாளுமன்றங்களை குறைச்சிட்டு எங்கெங்கெல்லாம் எம்பிஸ் தொகுதி அதிகமா இருக்கும், எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் எம்பி சீட், அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் அதிகரிச்சிருவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இப்போ தமிழக அரசு ஒரு விஷயத்தை என்ன முன்வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல மக்கள் தொகை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் எம்பி சீட்டை அதிகமாக்கலாம் அப்படின்னு. இப்போது தமிழகம் பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் தொகை இருக்குது. ஃபஸ்ட்டு 3 முறையும் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாங்க. அப்போ இருந்து ஒப்பிடும்போது இப்போ இருக்க மக்கள் தொகை அதிகம் தான். அப்போ இங்கே தானே அதிகரிக்கணும். ஆனால் வட மாநிலத்தோட ஒப்பிடும் போது தென் மாநிலம் கம்மியாக இருக்கலாம். அதுக்காக வட மாநிலத்தோட மக்கள் தொகை நீங்கள் அதிகரிக்கலாமா? ஏன்னா மக்கள் தொகை குறைக்கணும்னு சொல்லி பல திட்டங்கள் மத்திய அரசு அப்பவே கொண்டு வந்தது. அதை தமிழகம் ஃபாலோ பண்ணிச்சு. அதனால மக்கள் தொகை அங்க ஒப்பிடும்போது இங்க கம்மியா இருக்கு. அதனாலே நீங்க இங்க எம்பி சீட்டை குறைக்கலாமா, இது தப்பு இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த எம்பி சீட்டு குறைக்கிறதுனால தமிழகம் உட்பட மற்ற மாநிலங்கள் என்னென்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வட மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அங்க எம்பி சீட்டு அதிகமாகும். இப்போ தென் மாநிலத்தில் மக்கள் தொகை கம்மி, இதனால இங்க எம்பி சீட்டு குறையதுனால இப்போ மத்திய அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்றத்துல ஓட்டு எடுப்பாங்க. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியான எம்பிக்களை தான் கையில வச்சுன்னு இருக்கனால எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரதுனாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ தென் மாநிலங்களை எம்பி சீட்டு குறைப்பின் காரணமாக இங்கிருந்து போற எம்பிக்கள் ரொம்ப கம்மியாகும். அப்போ ஏற்கனவே கொண்டு வர சட்டத்துக்கு எதிர்குரல் கொடுக்க ஆள் இருக்காது. இது தென் மாநிலங்களை வஞ்சிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், தென் சென்னை வட சென்னை 2 சென்னை இருக்கு.
இப்போ இங்க வந்து தொகுதி குறைக்கும் காரணமாக தொகுதி வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் முன்னெடுக்கிறதுனால இப்போ தென் சென்னை வட சென்னையும் ஒன்னாக்கினாங்க வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படும். அப்போ ஒரு தொகுதியை வளர்த்தெடுக்க கொடுக்கிற நிதி குறைக்கும். அப்போ குறைஞ்சிச்சுன்னா அப்போ எப்படி அந்த தொகுதியை வந்து வளர்த்தெடுக்க முடியும், எப்படி அந்த தொகுதியை வந்து டெவலப்மெண்ட் தொகுதியாக மாற்ற முடியும் அப்படின்னு தான் தென் மாநிலங்களுக்கு அனைத்து கட்சிகளும் அதை எதிர்க்கிறாங்க. இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து இவங்க இப்போ கொண்டு வரல, இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி தான் கொண்டே வராங்க. ஏன்னு பார்த்தா புதிய நாடாளுமன்ற கட்டத்தை கட்டும் போதே 543 எம்பிக்கு வந்து மட்டும் கட்டாம அதிகப்படியான எம்பி சீட்டுகளுக்கு வந்து இங்க கொண்டு வந்தாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டணம் கட்டும் போதே நரேந்திர மோடி அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராவே எம்பி நாற்காலியை வந்து அதிகரிச்சாரு. இதுக்கு வந்து ஒரு சில மக்களும் சரி பத்திரிகையாளரும் சரி கேட்டாங்க, ஏங்க வந்து எம்பி சீட் இவ்வளோ அதிகமாக இருக்குது நாடாளுமன்ற கட்டிடத்தில். அதுக்கு மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வருங்காலத்தில் வந்து எம்பிக்கள் வந்து அதிகமாகலாம்ல, அதனால வந்து நாங்கள் வந்து அதிகரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய விமர்சனங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. மற்ற மாநில அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதன் மூலமாக வட மாநிலத்தை வந்து எம்பி சீட்டை அதிகமாக்கி தென் மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களை வந்து எம்பி சீட்டை குறைச்சி பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட பலத்தை காட்டுறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மறுசீரமைப்பு தொகுதி கொள்கை வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும், இதெல்லாம் வந்து தென் மாநிலத்தோட குரல் வந்து நெருக்கப்படுமா, நீங்கள் தான் சொல்லணும். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா In and Out லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.